மந்திரப்புலி மற்றும் சிறுவன் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகே அடர்ந்த காட்டில் ஒரு மந்திரப்புலி வாழ்ந்தது. ஆனால் அது மற்ற புலிகளைப் போல கொடியதல்ல. அது பேசவும், மனிதர்களின் மனதை படிக்கவும் முடியும். ஒரு நாள் அருண் என்ற சிறுவன் தனது மாட்டைத் தேடிக் காட்டுக்குள் சென்றான். அப்போது திடீரென புலி அவன் முன் தோன்றியது. அருண் பயந்து கத்தினான். புலி மெதுவாகப் பேசினது. பயப்படாதே அருணா, நான் உனக்கு கேடு செய்ய வரவில்லை. அருண் ஆச்சரியமடைந்தான். நீ பேசுகிறாயா என்று கேட்டான். புலி சிரித்தது. ஆம், நான் ஒரு மந்திரப் புலி. நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டுமே பேச முடியும். அருண் தன்னுடைய மாட்டைத் தேட வந்ததைச் சொன்னான். புலி கண்களை மூடி சில நிமிடங்கள் இருந்தது. பின்னர், உன் மாடு ஆற்றின் கரையில் மரத்தடியில் இருக்கிறது என்றது. அருண் நன்றி கூறி புலியை வணங்கினான். புலி அவனிடம் சொன்னது, நீ நல்லவன். ஆனால் ஒரு நாள் உன் கிராமம் கஷ்டத்தில் சிக்குமாயின், இந்தக் கல்லைக் கையில் பிடித்து மந்திரப் புலி என்று 3 முறை சொல்லு. நான் உன் உதவிக்கு வருவேன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு கிராமத்தில் பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. மக்கள் பயந்து ஓடினர். அருண் அந்தக் கல்லை நினைத்து மந்திரம் சொன்னான். புலி வந்தது. அது தனது மந்திர சக்தியால் நீரை அடக்கி கிராமத்தை மீட்டது. எல்லோரும் அதிசயித்து நன்றி கூறினர். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் புலியை காவல் தெய்வம் என்று வணங்கத் தொடங்கினர்.